வணக்கம் நேயர்களே. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். ஸோ விருச்சிக ராசியில் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது அவர் இப்போ 2-3 ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல வருமானங்கள், சொத்துக்கள், புதிய டாக்குமெண்டேஷன், ஆன்லைன் வியாபாரம் இதெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சிறப்பாக தான் உங்கள் முயற்சிகள் வேலையிலும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள்லாம் பெரிய உயர்வு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக ராசிகளுக்கு பார்த்தா 2 மற்றும் 5ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்திலும் சரி குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3-4ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 5இல் இருக்கும்போது கொஞ்சம் பழைய சொத்துக்கள், பழைய வண்டி வாகனங்கள் புதுப்பிக்கிறது, வண்டி வாகனங்களை சரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் சில பேருக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதி 8இல் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகூடமாக நம்மகிட்ட பிடிவாதமாக பேசுவாங்க, அதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள், வேலையில் நிறைய மாற்றங்கள், அதனால் நல்ல பெரிய சம்பளத்துக்கு போய் ஒரு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. லோனுக்காக நிறைய ஒரு எம்ஓஇ சைன் பண்ணுறது இதெல்லாமே அற்புதமாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள், முயற்சியில் வெற்றி, சில நேரம் பிரயாணங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லெவலில் முன்னேறணுங்கிற பெரிய லெவலில் பிளான் பண்ணி போவீங்க, எல்லாமே அற்புதமாக நடக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா 2இல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவோம். பெரிய லாபங்கள் அது வருது இது வருதுன்னு சொல்லி பெரிய லாபங்களை நினச்சி போய் கடைசியில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 2-3 நிறைய முயற்சிகள், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள், அதாவது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. 11ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது பார்த்து கமிட்மெண்ட் கொடுங்க. மூத்த சகோதரர்களால் குடும்பத்தில் சின்ன கலக்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2-3 ட்ராவலும் நல்ல புதிய சந்தர்ப்பங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் தொழிலில் கிடைக்கும். அற்புதமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக சந்திரன் தசாபுக்தி, சந்திரன் பெருத்த லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். புதன்கிழமைக்கு மேலே சின்னதாக ஒரு மன உளைச்சல் போகும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன் புதன் வியாழக்கிழமைகளில் இருக்கும். கொஞ்சம் தாங்கிக்கோங்க, வேறு வழி கிடையாது. கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் 6ஆம் அதிபதி வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. புதிய டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணி புதிய லோன் வாங்குறது எல்லாமே அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக ராகு தசாபுக்தி, ராகு 4இல் இருக்காருங்க. ஸோ 4இல் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்கள், பெரிய சொத்துக்கள் வாங்குகிற எண்ணங்கள் இருக்கும். தாயார் கொஞ்சம் பெடக்குன்னு பேசுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். விருச்சிக லக்னமாக குரு தசாபுக்தி, குரு 2-5ஆம் அதிபதி, 2-5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, குரு 2-5ஆம் அதிபதி குரு உங்களுக்கு குழந்தைகள் விஷயங்களில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி விருச்சிக லக்னமாக சனி தசாபுக்தி, சனி பார்த்திங்கன்னா 3-4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறுங்க.
விருச்சிக லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி இருந்தாலும் புதன் 8-11ஆம் அதிபதி உங்களுக்கு 2-3 இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலகங்களால் நம்ம மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து கேது திசாபுத்தி யந்திரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வந்து கேட்டு அதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து சட்ட ரீதியான லீகலான விஷயங்கள் எதுவும் மாட்டிக்காமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர திசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12ஆம் அதிபதி இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய கடன் வாங்குறதோ கடன் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள். ஸோ எனமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு 3 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை 2 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பற்றி பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்கார், ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும், 7ஆம் அதிபதிங்கிறது வந்து 2ஆம் குழந்தையாகும், 9ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ஒரு சுக்கிரன் 3ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 4க்கு 3 இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவோம். அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே. ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல். ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும். ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர். ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்தை பிறந்து இருக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாவிடவும் மாட்டேங்க. வந்து விருச்சிக ராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உளைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க. இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணும். அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல. அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்மராசிக்காரர்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்களையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன காயங்களையோ கொடுக்கும். வந்து இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது என்ன வந்து அந்த 5-8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ 2வது குழந்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது, குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல். அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும். நீங்கள் வந்து குரு பகவானும் போதே யார் வருவாங்க, சித்தர்கள் தான் வருவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்லா அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது
இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது, ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து பரிசீலித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.